ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. இதை தெர்மோடைனமிக்ஸ்ல ஈக்வி பார்ட்டிஷன் தியரம்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட் தெர்மோடைனமிக்ஸை பத்தி படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய கான்செப்ட்ஸை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜிங்கிற கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்மளால மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற அந்த டேர்ம் பாருங்க. ஈக்வி பார்ட்டிஷன் ஈக்வி அப்படின்னாலே ஈக்குவல்னு அர்த்தம். பார்ட்டிஷன்னா அந்த பங்கு பிரிக்கிறது அப்படின்னு சொல்றது. ஸோ ஈக்குவலா பாத்தீங்க அப்படின்னா அந்த பங்கை பிரிக்கணும். ஈக்குவல் பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜிங்கும் போது ஈக்குவல் பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதுக்கான டெஃபினிஷன் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். டெஃபினிஷன் பாருங்க. According to kinetic theory, the average kinetic energy of system of molecules in thermal equilibrium at temperature T is uniformly distributed to all degrees of freedom, that is x or y or z directions of motion, so that each degree of freedom will get half kT of energy. இந்த டெஃபினிஷன் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைனடிக் தியரியை பொறுத்த மட்டும் ஒரு சிஸ்டம் ஆஃப் மாலிகூல்ஸ் தெர்மல் ஈக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் கேபிட்டல் லெட்டர் T அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா அந்த சிஸ்டமுக்கு இருக்கக்கூடிய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமுக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டோட்டலா அதோட எனர்ஜி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 ஜூல்ஸ் அப்படிங்கிறது அதோட டோட்டல் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அந்த சிஸ்டமுக்கு 10 ஜூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சிஸ்டமுக்கு 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 10 ஜூல்ஸ் எப்படி பிரியும் அப்படின்னா அந்த 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமுக்கும் ஈக்குவலா பிரியும். ஈக்குவல்னா எப்படி? 10 ஜூல்ஸ் இருக்கு, 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. டிவைட் பண்ணுங்க. ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கு 10/5, தட் இஸ் 2 ஜூல்ஸ். அப்போ ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கு 2 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்குதா? அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டம் ஆஃப் மாலிகூல்ஸ் தெர்மல் ஈக்விலிபிரியம்ல இருக்கும்போது மொத்தமா அதுக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கும் பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஈக்குவலா பிரியும். அப்படி பிரியும் போது ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் கேடி அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கும் கிடைக்கும். அப்படிங்கிறதான் ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜிங்கிற கான்செப்ட் சொல்லுது. ஸோ ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், இப்போ நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரீசெண்டா தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிற அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னங்கிறத பத்தி நான் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கும் ஹாஃப் கேடி அப்படிங்கிற அந்த எனர்ஜி கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, மோனோ அட்டாமிக் மாலிக்யூல். ஸோ மோனோ அட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லும் போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. அப்போ எனர்ஜி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 × 1/2 kT, that is 3/2 kT. இது எப்படி மோனோ அட்டாமிக் மாலிக்யூலுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 வருது அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்ன அந்த வீடியோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். F அப்படிங்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனைன்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ற சிம்பல். ஸோ மோனோ அட்டாமிக் மாலிக்யூலுக்கு இந்த மாதிரி. டைஅட்டாமிக் மாலிக்யூல் பாத்தீங்கன்னா அதுக்கு F = 5. எதுலன்னா நார்மல் டெம்பரேச்சர்ஸ்ல. அப்ப எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 × 1/2 kT, that is 5/2 kT. இது நார்மல் டெம்பரேச்சர். ஹையர் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா F = 7. ஸோ எனர்ஜி எவ்வளவு வரும் அப்படின்னா 7 × 1/2 kT, அதாவது 7/2 kT ஹையர் டெம்பரேச்சர். இது ஹையர் டெம்பரேச்சர். இது டைஅட்டாமிக் மாலிக்யூல். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல். லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூலுக்கு F எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7 தான். இது பாத்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது நார்மலா பாத்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும். 7 அப்படிங்கிறது ஹையர் டெம்பரேச்சர்ல இருக்கும். சரிங்களா? அதே மாதிரிதான் டைஅட்டாமிக் மாலிக்யூலுக்கு எப்படி பார்த்தோமோ
அதே மாதிரி தான். ஸோ 5 எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் 5/2 kT அட் நார்மல் டெம்பரேச்சர். ஸோ F equal to 7 எதுலன்னா ஹையர் டெம்பரேச்சர்ல. ஸோ 7/2 kT அட் ஹையர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூலுக்கு. நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூலுக்கு பார்க்கலாம். ஸோ நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூலுக்கு பாத்தீங்கன்னா F வந்து 6 வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல F equal to 6. ஸோ எனர்ஜி எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 into half kT அப்படின்னு சொல்லும் போது 6/2 kT. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 3 kT அப்படின்னு வரும். ஸோ காமனா வந்து ஒரே ஃபார்ம்ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா kT அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்டா வச்சீங்கன்னா இந்த ஃபேக்டர் பாருங்க, ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கும் அப்படியே 1/2 kT அப்படிங்கிற எனர்ஜி வந்து அலாட் ஆகும். அதான் வந்து ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜினா என்னங்கிறத சொல்லியாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் மாலிக்யூலுக்கும் எவ்வளவு எனர்ஜி இருக்குங்கிறதையும் சொல்லியாச்சு. இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இந்த ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி ஸ்பெசிபிக் ஹீட் வந்து எப்படி கால்குலேட் பண்றது ஃபார் ஆல் தீஸ் டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ், அதாவது மோனோடாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக், அதோட அந்த ஸ்பெசிபிக் ஹீட்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.